குஜராத்துக்குள் கடல் மார்க்கமாக நுழைய முயன்ற கடத்தல் கும்பல் ரோந்து படையினரை கண்டதும் 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளை கடலில் வீசிவிட்டு தப்பினர். அவற்றை பாதுகாப்பு படையினர் மீட்டுள்ளனர். இந்தியாவிலேயே மிக நீளமான கடற்கரையை கொண்டது குஜராத். 1640 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை சார்ந்து தொலைதூர சிற்றோடைகள் மற்றும் நுழைவாயில்கள் அமைந்துள்ளன. அவற்றை கண்காணிப்பது என்பது பாதுகாப்பு படையினருக்கு சவாலான ஒன்றாக உள்ளது. அதை வாய்ப்பாக கருதி கடத்தல் கும்பல் கைவரிசை காட்டுகிறது. குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து அதிக போதை தரும் போதைப் பொருட்களை கடத்தி வரும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வருகின்றன. உலகின் சட்டவிரோத ஓபியம் உற்பத்தியில் 80% அதிகமான பங்கை கொண்ட ஆப்கானிஸ்தான், ஈரான் மற்றும் பாகிஸ்தானை உள்ளடக்கிய பகுதிகள் அருகாமையில் இருப்பதால் இந்தியாவிற்குள் போதைப் பொருட்களுக்கான முக்கிய நுழைவு பாதையாக குஜராத் வழித்தடங்கள் அமைந்துள்ளன. எனவே கடல் மார்க்கமாக ஊடுருவ முயலும் கடத்தல் கும்பல் மீதான கண்காணிப்பு அங்கு தீவிரமடைந்துள்ளது. குஜராத் பயங்கரவாத எதிர்ப்பு படை மற்றும் இந்திய கடலோர காவல் படை ஆகியவை இணைந்து இந்திய கடல் எல்லை கோட்டுக்கு அருகில் தீவிர ரோந்தில் ஈடுபட்டிருந்தன. அப்போது அங்கு போதைப் பொருட்களுடன் வந்த கும்பல் அவர்களை பார்த்ததும் போதைப் பொருட்களை கடலில் வீசிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். இந்திய கடற்கோட்டுக்கு அருகில் உள்ள அரபிக்கடலில் கொட்டப்பட்ட 1800 கோடி ரூபாய் மதிப்புள்ள 300 கிலோவிற்கும் அதிகமான மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்ததாக அதிகாரிகள் கூறினர். இது குறித்து கடலோர காவல்படை வெளியிட்ட செய்தி குறிப்பில், குஜராத் கடற்கரையில் சந்தேகத்திற்கிடமான கடல்சார் நடவடிக்கைகள் குறித்து உளவுத்துறை தகவல்களை பெற்றதை அடுத்து ஏப்ரல் 12 மற்றும் 13ஆம் தேதிகளின் இடைப்பட்ட இரவில் இந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கடத்தல்காரர்கள் நெருங்கி வரும் ரோந்து கப்பலை கண்டதும் தங்கள் கடத்தல் பொருட்களை கடலில் வீசிவிட்டு தப்பிச் சென்றதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட போதைப் பொருள் மெத்தபெட்டமைன் என சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் விசாரணைக்காக பயங்கரவாத எதிர்ப்பு படையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சரக்கு எல்லைக்கு அப்பால் இருந்து வந்ததாகவும் மீன்பிடி கப்பல் வழியாக இந்திய கடற்கரை பகுதிகளுக்கு கொண்டு செல்ல முயன்றிருக்கலாம் எனவும் அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். இதற்கு முன் கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரியில் குஜராத் கடற்கரையில் 3300 கிலோ போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஈரானிய படகை இந்திய ஏஜென்சிகள் தடுத்து நிறுத்தினர். இது இந்தியாவின் மிகப்பெரிய கடல் கடந்த போதைப் பொருள் பறிமுதலாகும். நவம்பர் 2023இல் மற்றொரு ஈரானிய கப்பலிலிருந்து 700 கிலோ மெத்தபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டது. ஏப்ரல் 2024இல் போர்பந்தர் அருகே ஒரு இந்திய படகிலிருந்து பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு சிண்டிகேட்டுடன் தொடர்புடைய 173 கிலோ ஹாஷிஷ் மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.